வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் சுனாண்டு. 2026 ஜூன் மாதம் 28 என்னுடைய பர்த்டே. என்னுடைய பிறந்த நாளுக்கு என்ன செஞ்சனான்ற சம்பந்தமா எல்லாம் கதைப்போம். உங்களுக்கு தெரியும், இது 9 மணி அரசியல் அப்டேட். ஸோ அரசியல் அதோட பொது விடயங்கள் இந்த வீடியோல நான் கதைப்பம் வாங்குவோம். என்னடா 9 மணிக்கு சரியா ஷாப்பா அப்டேட் போடுறாங்க, 10 மணி போட்டா என்னென்றால் கணக்க புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லியிருக்கணும், இந்த டைம் சங்களை ஓகே இருக்கும். 5 மணிக்கு யூகேல 4:30 அந்தந்த இடங்கள்ல இருந்து இந்த அப்டேட் போடுறதுக்கு அதாலதான் 9 மணி. நான் அப்டேட் போடுறதால கன பேர் தங்களுடைய வளமையா போடுற லைவ் 8 மணிக்கு மாத்தி இருக்கிறேன். என்னடா அவையில 20-22 பேர் தான் பேருந்து பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா முழுக்க என்னுடைய லைவ் அப்டேட் கூடி வருதுண்டு. அந்த விதத்துல நீங்கள் எனக்கு தார அன்பும் பாசமும் இந்த பர்த்டேக்கு எனக்கு விஷ் பண்ண எத்தனையோ பேர் இல்லை இந்த கோல் வீடியோ கால் என்னால முடிஞ்சல ஆன்சர் பண்ணியிருக்கேன். சில பேருக்கு தேங்க்ஸ் மெசேஜ் போட்டிருக்கேன். கோல் ஆன்சர் பண்ணாமலே தேங்க்ஸ் மெசேஜ் போட்டிருக்கிறேன். ஜெர்மனில இருந்து அண்ணா ஒரு ஆள் மாறி அடிச்சவர் எடுக்கணும் இப்படி கன பேர் வெளிநாடுகள்ல இருந்து. அவே எல்லாரும் சொல்லுவாங்க, உன்னை சமூகம் வெறுக்குது என்று. நல்லவன் என்ன எப்பவுமே தன் மனசுல நல்லது நினைக்கிறவன், மற்றாக்களுக்கு நல்லது நினைக்கிறவன். ஓகே, இவனும் என்ன மாதிரி தான் இருப்பான், அர்ச்சனாவும் என்ன மாதிரி தான் இருப்பான் என்று என்ன நேசிப்பாங்க. நான் ஒரு காவாளியாக இருந்தால், நான் ஒரு கெட்டவனாக இருந்தால், ஓஹோ அவன் என்ன மாதிரி கல்லனாக இருப்பானோன்னு தான் சிந்திப்போம். இந்த டிஷர்ட் என்னுடைய பர்த்டே பிரசன்ட் ஒன்றும் இல்லை. இது ஒலி ஸ்பார்டன்ஸ் சொல்லி எங்கட மீசால ப்ராடக்ட் எனக்கு போன வர போய்க்கல. ஆனா இந்த டிஷர்ட் நீங்க ஓட்டுருங்க சொல்லி தந்தாங்களே, எனக்கு சரியான சந்தோஷம். ஒலி ஸ்பார்டன்ஸ் அவங்களுக்கு 20 லட்சம் கொடுக்க வலிக்கிட்டுனா அந்த 20 லட்சம் கொடுக்க என்ன டாபிக்கு போயில, என்ன கதைக்க போறோம்ன்றதை பற்றி நான் கதைக்கவே இல்லை. அவங்கள்ட்ட 20 லட்சம் கொடுக்க வலிக்கிட்டுனா எல்லாருக்கும் 20 லட்சம் படி, இவைக்கு 20 லட்சம் அங்க அந்த மீன் பிடிக்கிற சமூகம், அது என்னிடம் கச்சாய் கடற்கரைக்கு 20 லட்சம், சிவனம்மன் கோயில் அடிக்கு 20 லட்சம், சிவன் கோயில் அடிக்கு 20 லட்சம், மற்றது மிருசூலுக்கு 20 லட்சம், 80 லட்சம் போட்டு 20 லட்சம் JDBA கிரவுண்டுக்கு ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்ட் பாஸ்கெட்பால் அசோசியேஷன் கொடுத்தனா 80 லட்சம் 1 கோடியும் போட்டும் பெடியலுக்கு போகட்டும். என்னடா நாங்கள் முந்தின காலத்துல ஸ்போர்ட்ஸ் எங்களுக்கு சப்பாத்து வேட்டு தரதுக்கு ஒருத்தர் இருக்கல. ஆனால் அந்த சொல்லியிருக்கிற மேக்சிமம் 20 தான் கொடுக்கலாம்ட்டு அவன் இந்த 5 கிளப்புக்கு 4 லட்சம் ரூபா கொடுத்துருக்குறேன். அந்த 4 லட்சத்துக்குள்ள உங்களுக்கு முடிஞ்சது ஏதாவது ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட், வாலிபால்கள், நெட்டுகள் வேண்டத்தான் ஏழமன் எனக்கு விளங்குது. அடுத்த தடவை திருப்பி ஒரு 4 லட்சம், மேக்சிமம் 20 லட்சம் தான் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ராசா. அவன் 4 லட்சம் ரூபா தந்திருக்கிறேன். எனக்கு அது ஒரு பிச்சைக்கார அமௌண்ட், எனக்கு அது விளங்குது. என்னால முடிஞ்சதெல்லாம் மிச்சம் 80 லட்சத்தை 4 மீனவர் சமூகத்துக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரியும், காக்கதீவு, சாவக்காடோ, காக்கதீவு, நாவாந்துறை, மற்றது மாதக 4 மீன்பிடி சமூகத்துக்கு தான் இந்த 80 லட்சத்தை கொடுத்துருக்கேன். இந்த பைத்தியக்கார மாதிரி யாரோ ஒருத்தர் அந்த போடுவாங்க ராசான்னு சொல்லி, அவனுக்கு இப்ப சொல்லுங்கடா யாராவது. நான் 80 லட்சத்தை கொடுத்துருக்கிறது மீனவர் சமூகத்துக்கு. இந்த முறை நாங்கள் ஒருத்தருக்கு 1150 ரூபாய்க்கு ஜக்கெட் வேண்டி ஓட் கொடுக்குற வழியில நான் கொடுக்குறேன்னா 20 லட்சம் ஒரு வழியா கொடுத்துருக்கேன். 80 லட்சம் கொடுத்துருக்கிறேன். விஷயத்துக்கு பிறகு மதில இண்டியா டாபிக். அதை விட இன்றைய கிணமேட்ட கோலை நான் ஆன்சர் பண்ணல, என்னால முடியலை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணி காய்ச்சி கொண்டிருக்கேன். ஒவ்வொரு ஆக்களோட 20 நிமிஷம் காய்க்க கஷ்டமா இருக்கு. சரி, இன்றைக்கு எங்களுடைய இந்த வீடியோல 2 விடயம் கதைக்க போறேன். மிகவும் ஆழமாகவும் மனசுக்குள்ள இருந்தும் கதைக்க போறேன். என்னுடைய பர்த்டே, ஸோ ஆழமாகவும் மனசுக்குள்ள இருந்தும் சில விடயங்கள் கதைக்க போறேன் உங்களுக்கு. நான் ஒரு அரசியல்ல ஒரு காய நகர்த்தினால், அது ஒரு ஹோஸை கொண்டே வெட்ட கொடுத்தோம் என்றால், ஒரு பிஷப்பை வெட்ட கொடுக்குறோம் என்றால், ஒரு காஸ்ட்ல கொண்டே வெட்ட கொடுக்குறோம் என்றால், அது உங்க ஹோஸ உங்களுக்கு விளையாட தெரியும். ஒரு பியோனா இல்ல, ஒரு போன் நான் வெட்ட கொடுக்குறேன் இல்ல, சரிதானே? நான் எப்பவுமே ஹோஸோ காஸ்டலோ மந்திரியோ அல்லது ஜானியோ அல்ல குதிரையோ தான் வெட்ட கொடுக்குறேன் நான். சோ கலமேர் சொல்லுவீங்கன்னா அப்படி வெட்ட கொடுக்க அவனுக்கு அரசியல் தெரியாது. ஆனால் பாராளுமன்றத்துல நான் தான் செஸ் சாம்பியன், உங்களுக்கு தெரியும். அது இந்த வருடம் நான் தான் சாம்பியன், போன வருடம் தான். இந்த வருஷம் சாம்பியன். அந்த ஃபைனல் பிரைஸ் கிவிங்க டித்வா சுல்கு நாட்டுவ அல்லது டித்வா பூகம்பம் வந்தபடியா நடத்தல. அவை இந்த வருஷம் எனக்கு அந்த இதை கையில தெரியல. போன முறை சக்தி எஃப்எம் உங்களுக்கு தெரியுமா, சக்தி டிவி செஸ் சாம்பியன் ஒரு சிங்களவன் ஒருத்தனுடைய பேரை போட்டிருந்தது. இப்படித்தான் அவங்களுடைய சமூகமடா. இப்படித்தான் இவர்கள் ஒரு காவாலித்தனமான ஒரு கேவலமான ஊடகங்கள். செஸ் சாம்பியன் நான் என்னோட கணக்கு போவோம் வீட்டுல. ஆனால் ஒரு சிங்களவன் எடுத்து பாருங்க, நீங்க எடுத்து பாருங்க, வேற ஒரு சிங்களவன் பேரை சொல்லித்தான் செஸ் சாம்பியன் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துக்கு அட்டுனா பார்லிமெண்ட்ல செஸ் சாம்பியன் சொல்றதுக்கு கூட சக்தி டிவிக்கு இயலாம கிடையாது. மனநோயாளிகள் என்றால் உச்சக்கட்ட மனநோயாளிகள். சக்தி அது இது ஃபேஸ்புக் பேஜ்ல போய் எழுதுறத பாருங்க.
சரி, விஷயத்து வரும் டாபிக் அது இல்ல. அன்றைக்கு நான் முக்கியமா கதைக்க போற விடயம், எப்படி இந்த அரசியலை நாங்க செய்யறது, கத்தி குளர்ற அரசியல் செய்ய வேணுமா, அல்லது இந்த அரசியலை நாங்கள் மண்டைய பாவிச்சு செஸ் மாதிரி செய்யணுமான்றதுதான் என்னுடைய கேள்வி. 16 வருஷம் இவ அரசியல் செய்தவதானே. யாரு? ஸ்ரீதரன், டாக்டர் அங்கஜன் ராமநாதன், இவங்களுடைய காவாலித்தனமா அரசியல் நீங்க பார்த்து தானே வருத்த. நீங்கள் அர்ச்சுனாவினுடைய அரசியலுக்கு 5 இயர்ஸ் இல்ல, 2 இயர்ஸ் தாங்க. இந்த 2 இயர்ஸ்க்குள்ள என்னென்ன மாற்றங்கள் அவன் ஏற்படுத்தி இருக்கிறான்றதை அடுத்த வருஷம் தீர்மானிக்கட்டும், அடுத்த 5 வருடங்களுக்கு பிறகு தீர்மானிக்கட்டும். சரிதான். ஏன் நாமல் ராஜபக்ச அமைச்சரா வந்தால், நான் ஒரு இதா வந்தா நான் கேபினெட் ஆக கூடாதான்ற ஒரு இடத்துல காய்ச்சிருப்பேன். சரிதானே. அதையும் வெட்டி போட்டு நாமளுடைய அமைச்சராக இவரை வரப்போ, நாமளுடைய அமைச்சராக வரதால எனக்கு காசு வரப்போதா, இல்ல நான் உழைக்க போறேன், அதே 4 லட்சம் ரூபாய் சம்பளம் தான் வரப்போகுது. அது நான் ஒன்றும் இங்க சொல்லல. அடுத்த ஒரு அரசாங்கம் வந்தால் எப்பவுமே அரசாங்கத்திலிருந்து வேண்டி மக்களுக்கு கொடுக்கறது தான் எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வேலை. அதை விட்டு போட்டு அரசாங்கத்தை விமர்சித்து குளறது, போய் பின்கதவால டீல் அடிக்கிறேன். நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன், ஒரு கதையை சொல்றேன் கேளுங்க. நான் சொல்றேன் பொய்யண்டா, போய் எங்கண்ட அம்பாறை மாவட்டத்துல கோடீஸ்வரன் அண்ணையிட்ட கேளுங்க. நானும் கோடீஸ்வரன் அண்ணையும் அண்ணையில பக்கத்துல இருந்து கழிச்சோம். உங்களுக்கு தெரியும், நான் தமிழரசு கட்சியோட முழு அடிவாடு. ஆனா கோடீஸ்வரன் அண்ணையிட்ட நான் என்ன கதைச்சினாங்கன்றத அம்பாறை மாவட்டத்துல யாராவது இருந்தா கேளுங்க. அப்ப நாங்கள் இந்த வடக்கு மாகாணத்துக்குரிய உரிமை சம்பந்தமா நானும் கோடீஸ்வரனையும் பக்கத்துல இருந்து காய்ச்சி கொண்டிருக்கிறோம். கதைச்சு கொண்டிருக்கைகள்ல இவங்கள் தமிழரசு கட்சி முக்கியமா பானா சத்தியலிங்கம் இந்த என்வயர்மெண்டல் ஆக்ட்ல இருக்கிற அமெண்ட்மெண்ட், அதாவது ஏற்கனவே என்வயர்மெண்ட் சுற்றுச்சூழல் சட்டமண்டி இருக்குது, அதுல வர அமெண்ட்மெண்ட் சத்தியலிங்கம் அண்ணா எதிர்கேற்கைகள்ல சபாநாயகர் காய்ச்சி மூடிட்டார். சொல்றது கோவிச்சு கொள்ளாங்கோ, இரு நான் உனக்கு படிப்பிக்கிறேன், அண்ணன் இருன்னே நான் கதைக்கிறேன், இரு 2 பின்னே கையை காட்டி. சத்தியலிங்கத்தோட எனக்கு சண்டை, சத்தியலிங்கத்தை எனக்கு கண்ணில் காட்டாது. ஆனா நான் எழும்பி சொன்னா, அண்ணன் இருங்க ஒரு நிமிஷம் போடுங்க அடிக்க. நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் சபாநாயகர் சொன்னார், அச்சுனா மந்திரத்துமா ஒயாமட்ட அனகண்டோன்னு நீருங்களுக்கு ஒண்ணும் அனகண்ட என்றால் என்னோட சண்டை பிடிக்க தேவையில்லை என்று சொல்ல, நீங்க டைமை கொடுங்க ஃபர்ஸ்டா. அவ சொல்றது நான் சிங்களத்துல அந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் காய்ச்சிருப்பேன், நீங்க பாத்துருக்கீங்களோ தெரியாது. இன்றைக்கு 3, 4, 5 இடங்கள்ல 3 இடத்துலயும் இருந்தனால் இப்ப முதல் 3ல இருக்கிறது பிமல் ரத்நாயக்க, அடுத்தது ரவி கருணாநாயக்க, அடுத்தது ஹரணி நினைக்கிறேன், ஹரணியோ யாரோ சஜிதா. இந்த 3 பேரும் தான் முதல் 3 இடத்துல இருக்குன்னா 3 பேருக்கும் கதைக்கிறது ஃப்ரீ பாராளுமன்றத்துல. 4வது கதைக்கிறது நானடாப்பா. ஏற்கனவே 3வது இடத்துல இருந்தா 4க்கு போற 5ல இருந்து 3க்கு இப்ப 4க்கு போயிருக்கிறேன். என்றால் எனக்கு கதைக்க டைமே தாரையில. நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் அடிக்கிறபடியா தான் என்னுடைய ரேங்க் முன்னுக்கு நிக்குது. என் அட்டெண்டன்ஸ், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் ரேங்கிங், அது பிறகு மக்களுடைய என்ன சர்ச் பண்ற, கூகுள்ல சர்ச் பண்ற இது, அதனாலதான் நான் முன்னுக்கு நிக்கிறேன். இந்த வரைக்கும் ஒரு தமிழ் அரசியல்வாதி நிக்கல, கஜேந்திரகுமார் நிக்கல, சாணக்கியன் 10-9 நின்றவர், 3க்கு வரையில ஒரு நாள். சாணக்கியனும் அண்மையில என்னோட கதைச்சவர், ஆனால் எனக்கு அவருக்கு சண்டை இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. ஆனா நோமலா கதைப்பேன், என்ன டாக்டர் என்றவர் கதைப்பேன், என்ன சாணக்கியன் என்று நான் கதைப்பேன். ஆனால் ஒரு உறவுகளுமோ தொடர்புகளுமோ இல்லை. ஏன்னா சாணக்கியன் மட்டக்களப்பில் இருந்து கொண்டு எனக்கு ஒரு தடவை இன்டர்வியூல சொல்லி இருக்கிறார், என்ன பைத்தியக்காரன், அந்த வீடியோ இருக்கிறது. இப்ப ஜோசிக்கே நான் ஜோதிச்சேன், ஒரு MBBS டாக்டரை நீ பைத்தியக்காரன் சொல்றேன்னு சொன்னா நீங்க எவ்வளவு பைத்தியக்காரனா இருக்கும். ஆனா நான் அவரோட அதை காட்டி கொள்றேன். சாணக்கியனோட எனக்கு எந்த அரசியலும் இல்லை, வடிவாவளை இவரோட காட்சி கொண்டிருக்கிறேன். நேரோட எங்க அம்பாறையில் இருக்க கோடீஸ்வரன் இப்ப சொல்றாரு, அச்சுனா பாருங்க அச்சுனா, இந்த சஜித் அடிக்கடி எங்கள்கிட்ட கதைப்பாம்பாவி, நான் 13+ மேன், நான் 13+ மேன். அதாவது 13 திட்டத்தை தான் நான் மதிக்கிறேன், தமிழ் மக்களுக்கு உரிமை கொடுக்கணும், எங்களை எல்லாரும் கூப்பிட்டு சதிப்பாவி கதைப்பேன். சரிதான். அப்ப நாங்களும் சுத்தி இருந்து காய்ச்சி கொண்டு எங்களுக்கு சிரிச்சு கொள்வோம், என்ன மாதிரி உருட்டுற என்னடா என்று நாங்கள் சிரிச்சு கொள்வோம். அப்ப அண்மையில கோடீஸ்வரன் சொன்னார், பாருங்கடாப்பா நாங்கள் இதை எதிர்க்கிறோம், என்னடா மானசப அதிகாரம் போகுதுன்னு நாங்க எதிர்க்கிறோம். ஒரு வசனம் இந்த சஜித் கட்சி கதைக்கல, ஏன்னா ஒரு வசனம் இந்த சஜித் கட்சி கதைக்கல. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான இவங்களுக்கு அண்ணன் சிங்களவன் தான் அண்ணன். நாங்க தமிழர் தான் ஒற்றுமை இல்லாம இருக்கிறோமே ஒழிய சிங்களம் நினைச்சு கொண்டிருக்கான் இந்த பௌத்த நாடு. சஜித் தன்னுடைய உரையில நேரடியா சொல்லியிருக்கார், சஜித்துக்கு தானே ஓட் போட சொல்லி குளர்றவ யாரு, எங்கட தமிழரசு கட்சி காசுகளை வேண்டிக் கொண்டு. சஜித் தன்னுடைய உரையில சொல்லி இருக்கிறார், மேஜர் கமால் குணரத்ன அமெரிக்காவில இருந்து திலத்தப்பட்ட
இனப்படுகொலை ஆடியன்னு சொல்லி ரேங்க் பண்ணப்பட்டு அமெரிக்காவிலும் திலத்தப்பட்டது, யூகேல வரையிலாம பண்ணப்பட்ட இந்த ராணுவ அதிகாரிகள் எல்லாருடைய தடையையும் எடுக்க வேணும் என்று அண்மையில சஜித் கதைச்சிருக்கிறார். இது அரசியல் சரிதானே. ஆனா சஜித்தின் கதையில தான் நான் போயிருந்தேன். அப்ப பைத்தியக்காரன் நீங்க விளைஞ்சா உங்களுக்கு, அவன் பைத்தியக்காரன் தெரியாம மாறி இருக்கிறான் நீங்க. உங்களை வடிவா விளையும் கொள்ளுங்க. இந்த அரசியல்ன்றது ஒரு கெட்ட சதுரங்கம். அப்பதான் நான் சொன்ன கோடீஸ்வரன் அண்ணன் நாங்கள் தான், நாங்க ஒற்றுமை இல்லை, நானும் தமிழரசு கட்சியும் அடிபாடு தான் என்னது. ஆனா நாங்கள் தான் ஒற்றுமை இல்லாம இருக்கிறமே ஒழிய சிங்களவன் இது பௌத்த நாடு சிங்கள நாடுன்னு நினைச்சு கொண்டுதான் இருக்கிறார். அதை எங்களால மாத்த இயலாதுன்னு. நாங்க எங்களுக்குள்ள ஒற்றுமையா இருந்திருந்தால் இந்த பாராளுமன்றம் ஒரு நாள் கூட நடக்காதுன்னு. 11 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம். சோ நாங்கள் இப்ப பாராளுமன்றத்துக்குள்ள இருக்கிறது 8 தமிழ் கட்சி, 8 தமிழரசு கட்சி, நான் 9, செல்லமடக்கல் நாதன் 10, 11 யாரு, கஜேந்திரகுமார் மறந்துட்டேன், கஜேந்திரகுமார் 11. இந்த 11 பேரும் ஒண்டா ஒரு விஷயத்த காட்சி செய்து 11 வாக்கு நெடுக விழுதண்டா, ஒவ்வொரு விடயங்களுக்கும் 11 வாக்கு விழுதண்டா. ஜோதிச்சு பாருங்க, தமிழன் எவ்வளவு ஒற்றுமை என்று வெளியால காட்டலாம். அதோட முஸ்லீம் சிறுபான்மை கட்சி முழுக்க வந்து ஒட்டுமண் எங்களோட தமிழரோட நிப்பமண்டு. ஆனா நாங்களே ஒற்றுமை இல்லை. ஏன் நான் உங்களுக்கு வடிவா சொல்றேன் என்னண்டா, நானே சஜித் எதிர்க்கேன்டா என்னுடைய டைமை விட்டுவாங்களாங்க. சரிதானே, நான் 2 நிமிஷம் கதை கேள்வி பண்ணாலும் அது 6 நிமிஷம் ஆக்குவாங்க, 5 நிமிஷம் ஆக்குவாங்க, டைமை விட்டுவாங்க சஜித்தின் கட்சி. அதே மாதிரி சரிதானே. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா, ஏன்னா தமிழரசு கட்சியை நம்பிடா, நான் உங்களோட நம்பி அடிபட்ட அனுரோவோட அடிபடாப்பா. நீங்க பேக்டீல் அடிப்பீங்க, சுமந்திரனோட சாணக்கியனும் போய் எங்க கதப்பினா தமிழரசு கட்சியில போய் மட்டக்களப்பு திறந்த ஒண்ணிப்பினம். அவ இங்க யாரையுமே நம்பல, இந்த அரசியல்ல யாரையுமே நம்பல. சரிதானே, யாரையுமே நம்பல. இந்த தமிழரசு கட்சி தான் எங்கண்ட வடக்கு மாகாணத்துக்கு வந்து கிரவுண்ட் இல்லா பண்ணினது, கிரவுண்டுக்கு வழக்கு போட்டு கிரவுண்டை இல்லாம பண்ணினது தமிழரசு கட்சி. மறக்காதீங்க நீங்க வாழ்க்கையில. அதாவது ஒரு அபிவிருத்தி திட்டம் ஒன்றை கொண்டவங்கள் மண்டதீவுல இல்லாம பண்ணினது தமிழரசு கட்சி. உள்ளக விளையாட்டரம் கொண்டு இருந்தேல்லோ, அதை திரும்பி போக பண்ணினது தமிழரசு கட்சி. வடிவா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஆனா ஒன்று சொல்றேன், நீங்க எல்லாம் நினைப்பீங்க ஓகே தமிழரசு கட்சி தான் வரும், தமிழரசு கட்சி தான் இது எல்லாத்தையும் செய்யுதுன்னு நீங்க நினைப்பீங்க. நான் சொல்றேன் ஒரு விஷயத்த வடிவா கேளுங்க. அர்ச்சுனா படிக்கைகளையும் இப்படித்தான் கடைசி நேரங்கள்ல அடிக்கிறேன். எனக்கு எல்லாம் முன்ன ஒவ்வொரு நாளும் இருந்து நோட்ஸ் எழுது நெவலானாலும் உள்ள ஒவ்வொரு நாள் இருந்து படிச்சு மண்டைக்கு ஏற்றி அப்படி லாங் டேர்ம் மெமரிக்கு தள்ள வேணும் இல்லை, எனக்கு இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி கூட. சரிதானே, அதால எனக்கு இன்றைக்கு படிச்சுட்டு நாளைக்கு காக்கி தள்ளி விட்டு போயிடுவேன். நான் இன்றைக்கு படிக்கிறதுக்கு டைம் இருந்தாக்கா அவ்வளவுதான் நான் என்னுடைய படிப்பு. எனக்கு லாங் டேர்மா தீத்தி லாங் டேர்ம் மெமரியில என்ஆர்எம் ஸ்லீப்புகள் என்ன நான் ரபீட் ஐ மூமெண்ட்டுகளோட தள்ள வேணும் இல்லை, ஆர்எம் ஸ்லீப்ல தான் தள்ளுறாங்க நாங்கள். அது என்ன சொல்றது, ரேபிட் ஐ மூமெண்ட் நான் ரேபிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப் ரெண்டு இருக்கு. என்ஆர்எம் ஸ்லீப், ஆர்எம் ஸ்லீப் போய் படிங்க. என்ன தெரியாது, நான் கூட கதைக்க விரும்பல, பைத்தியக்காரண்டு வாங்க இதை வெட்டி போட்டு ஆர்எம் என்ஆர்எம் ரெண்டு விளங்க. இதுல நான் ரேபிட் ஐ மூமெண்ட் ரேபிட் ஐ மூமெண்ட் அடிச்சு வாசி அடிச்சு பாத்தீங்கன்னா விலங்கு டீப் மெமரிக்குள்ள போறது, அது சம்பந்தமா ஸ்லீப். அதான் சொல்றது 8 hours படிக்க வேணும். திருப்பி 8 hours நித்திர உள்ளவன் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு, படிக்கிற அளவுக்கு நித்திர உள்ளவன் பண்ணுவாங்க. ஏனென்றால் அந்த ரேபிட் ஐ மூமெண்ட்டுக்குள்ள போறதுக்காக. சரிதான், சரி. அதுல நான் கதைக்க தேவையில்லை, அது எங்கட சிவானந்த் சார் ரிசர்ச், ப்ரொஃபசர் சிவானந்த் ரிசர்ச். அதை நான் கதைக்க விரும்பல. இப்ப என்னண்டா, இப்ப இந்த அரசியலை நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிக்க நீங்கள் அதை உங்களுக்கு விளங்குறீல வடிவா சொல்றேன் கவனிங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி போட்டு போயிடாங்க, உங்களுக்கு பரம்பரையா இந்த வீடியோ உதவும் நினைக்கிறேன். ஒன்று மட்டும் வடிவா வணங்கிக்கொள்ளுங்க. நீங்க நினைக்கிறீங்களே அன்றகுமார் சாநாயகிட்ட கிரிக்கெட் போட்டுட்டு கொண்டு போய் மண்டையில கட்டுறதுக்கு மண்டதீவுல கட்டுறதுக்கு காசு இருந்தாடு, ஒரு சதம் காசு இல்ல. சரிதானே, அவர் வந்து கல்லு நடுவேறாம், சுமந்திரன் வழக்கு போடுவேறாம். சரிதானே, இப்ப உங்களுக்கு விளங்குதா உங்களுக்கு அரசியல்? இந்த அரசியல் உங்களுக்கு விளங்கலடா நீங்க முட்டாளு இல்லடா. இதுதான் திரும்ப திரும்ப சொல்றேனே, இந்த அரசியல் உங்களுக்கு விளங்கலடா நீங்க படு முட்டாளுகள். அனுரகுமார வந்து நின்று சொல்வாராம் தான் 1000 கோடி 10,000 கோடி கொடுக்க போறேன்னு கிரவுண்ட். அவர் ஒரு பெரிய விபச்சாரம் இல்ல பிரச்சாரம் செஞ்சுட்டு போவார். அந்த விபச்சாரம் பிரச்சாரத்துக்கு சுமந்திரன் வழக்க போட்டு ஹெல்ப் பண்ணி விடுவார். சுமந்திரோட காட்சி நீங்க இந்த வழக்க சுப்ரீம் கோர்ட்ல போடுங்க. நாங்கள் இப்ப விளங்குதா உங்களுக்கு? சரி, அது வரவே இல்லை. அது விட 1,50,00,000 இப்ப 150 மில்லியன் 15 கோடி 1,500,00,000 15 கோடி இண்டோ ஸ்டேடியம் வண்டி வாங்க உருட்ட சுமந்திரன் மாமா என்ன செஞ்சார், போய் வழக்கு போட்டார். இப்ப உங்களுக்கு விளங்குதா எப்படி அரசியல் வேலை? இது திருப்பி சொல்லுவாங்க
இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு மீட்டிங் நடந்திருக்குது எங்கேண்டா பாராளுமன்றத்துல. இன்றைக்கு காணி விடுவிப்பு சம்பந்தமாக மீட்டிங் நடந்திருக்கு. எந்த எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினரும் அங்க இல்ல. விளங்கிட்டு உங்களுக்கு எந்த எதிர்கட்சி பாராளுமன்றத்துல நடக்கிற மீட்டிங்கண்டா எதிர்கட்சியில பாராளுமன்ற உறுப்பினர்களை கூப்பிடல வேணும். முக்கியமாக என்ன கஜேந்திரகுமார ஸ்ரீதரனை கூப்பிடல இருக்கணும். எதிர்கட்சியில இருந்து வடக்கு மாநிலத்துல இருக்க எங்களை கூப்பிடல. அத இந்த அனுர அரசாங்கம், பச்சை பொய் அரசாங்கம், கெட்ட கிருமி அரசாங்கத்துக்கு சின்ன உதாரணம் உங்களுக்கு நான் சொல்றேன். எடுத்த வீச்சுக்கு ராசா அர்ச்சுனா நல்லவன் 100% பாயாதீங்க, அனுர நல்லவன் 100% பாயாங்க. எப்பவுமே நியூட்ரலா இருக்க பழகங்கடா. நியூட்ரலா இருந்து கொண்டு அர்ச்சுனாவையும் சோதியுங்கோ, ஸ்ரீதரனையும் சோதியுங்கோ, கஜேந்திரவனையும் சோதியுங்கோ. நாங்கள் 1000 தான் சொல்லிக் கொண்டாலும் கஜேந்திரகுமார் கள்ளன் நீ ஜோசி கள்ளனா இல்லையா ஜோசி உன்னுடைய மண்டைக்கு என்ன படுது? ஓகே, இவன் கள்ளன் இல்லைன்னு படுது, ஓட்ட போடு, அது உண்டா பிரச்சனை. நான் வந்து சொல்லலாதானே ஓட்ட போடாது, அது உன்னுடைய ஜனநாயக உரிமை. நீ ஓட் போட்டா என்ன நடக்கும்ன்றத காட்டி கொடுக்குறா என்ற வேலை. நீ ஓட் போட்டா நீ துளவேன்றதை 4 தடவை கத்தி கத்தி வீடியோட சொல்லலாம். சொல்றது சும்மா தேலாதானே எனக்கு. அதனால எனக்கு 50,000 1 லட்சம் ரூபாய் காசு வேற மொத்தமா யூடியூப்ல. அதனாலதான் இந்த வீடியோ போடுறேன். நான் ஒட்டு விடியாது இந்த 50,000 1 லட்சம் ரூபாய் வரும். இதாலதான் இந்த வீடியோ போடுறேன். இந்த துண்டையும் வெட்டி ஒட்டுற சமூகம் தான் நாங்கள். நான் சொன்னேன், நாய் அம்மனமாக போனாலும் பிடிச்சி ரேப் பண்ற நிலைமையில தான் எங்களுடைய யாழ்ப்பாணத்துல இருக்கிற சில மனநோயாளி காவாளிகள் டிக்டாக்ல இருக்கு. வண்டிவா விளங்கி கொள்ளும். அப்படி ஒரு நிலைமை தான். இப்ப எல்லாம் பொம்பளை பிள்ளையோட கதைக்கிறது முன்னா டிக்டாக் ப்ரொஃபைல் இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கண்டா கதைக்காம விடுற சமூகம் தான் நாங்களுக்கு. பயந்து உங்கள்ட்ட கேளுங்கடா. இப்ப இன்றைக்கு மாவட்டம் எடுத்து கோல் பண்ணி பேசி போட்டா என்ன தன்னை பற்றி வீடியோ போடணும், தன்னை பற்றி மீடியாவில் கதைக்க வேணாம், மதாம்பிதாமன் எடுத்து கௌசல்யா பேசி போட்டார். என்னண்டா நான் கதைக்க விரும்பலேன்னு மேல். ஆனால் கௌசல்யா மாதிரியான ஒரு பொம்பளை பிள்ளையை தேடி பிடிக்கிற கஷ்டம். என்னடா டிக்டாக் ப்ரொஃபைல் இன்று வரைக்கும் பாவிச்சதும் இல்லை. நான் இவன் போய் டிக்டாக்ல வந்திருந்த கதைன்னு சொன்னா கூட வர மாட்டாள். சரிதான், நான் கதைக்க விரும்பல. நான் அப்படியான பொம்பளைகளை தேடி பிடிக்கிற சரியான கஷ்டம். இப்ப எல்லாம் எடுத்ததுக்கு எல்லாம் சமைக்கைகளையும் கேஸ் விடைகளையும் டிக்டாக்ல இருக்கிறதா உங்களுக்கு இருக்கு. அந்த டிக்டாக்ல ஓட்டலாம் இவன்ற இவ்வளவு ஃபேமஸா இருக்கிற நான் எத்தனை 1000 வீடியோக்குள்ள ஓட்டி இருக்கணும் டிக்டாக்ல. எதுல 5 காசு வராது. அதனாலதான் டிக்டாக்ல நான் ஒன்றுமே போடுறேன். 5% காசு டிக்டாக்ல வராது. பேஸ்புக்ல ப்ரொஃபைல தூக்கி எறிஞ்ச காரணம் $150 மாதம் பேரு 50,000 ரூபாய் வரும். அதுக்காக இந்த பேஸ்புக் ப்ரொஃபைல வச்சிருந்தால் அதால வர பாதிப்பு என்ன கூடாத தூக்கி அடிச்சு நான் அந்த ப்ரொஃபைல. சரிதானே? சரி, சுந்தரலிங்கம் கணேசலிங்கம் என்ற பிரதீப் என்ற ப்ரொஃபைல தூக்கி எறிஞ்சினான். சரி, அது பிரச்சனை இல்லை. குழம்பாதீங்க, நான் என்ன கதைக்கிறேன். சிலது சட்டங்கள் தேவைகள் இருக்கு தானே. ஒரு ப்ரொஃபைல இல்லாம பண்ணீங்களே தேவை ஒன்று இருக்குன்னு தானே. சரி, ப்ரொஃபைல இப்ப என்னுடைய கேள்வி என்னண்டா டொபிக்கே போயில கொஞ்சம் அவசரப்படாங்க. என்னண்டா நாங்க இந்த அரசியலை வடிவா புரிஞ்சு கொள்றோமா இல்லையான்றதை நீங்க வடிவா விளங்கிக் கொள்றோம். சரிதானே? இன்றைய காணி விடுவிப்பு சம்பந்தமாக மீட்டிங் நடந்தது. ஆனால் எங்களை யாருமே கூப்பிடல. வடிவா விளங்கிக் கொள்ளும். அது ஒரு இந்த அரசியல் கெட்ட இடம். இங்க நின்று எல்லாத்தையும் உடைக்கிறதால எதிரிகள் கூடவே இருக்கு. ஒரு சின்ன வீடியோ போடுறேன், தன்னைத்தானே ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணுவார் பாருங்க. இந்த வீடியோ இருக்க என்ன ஐயா, யாரு ஐயா, நீங்க யாரு? கௌரவ தலைவர் அவர்களே, கௌரவ தலைவர் அவர்களே, இதிலே பொய்யான தகவல்களோட பொய்யான பிராமிகள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றார்கள். கௌரவ தலைவர் அவர்களே, கௌரவ தலைவர் அவர்களே, கௌரவ தலைவர் அவர்களே, யாழ் மாவட்டத்திலே கௌரவ கௌரவ தலைவர் அவர்களே, இவர் யார் என்று வெளிப்படுத்துங்கள். கௌரவ தலைவர் அவர்களே, கௌரவ தலைவர் அவர்களே, இவர் யார், என்ன அனுமதியில இங்க வந்தார் என்று தெரியப்படுத்துங்கள். கௌரவ தலைவர் அவர்களே, யாழ் மாவட்டத்திலே 14,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஒரு துண்டு நிலம் இல்லாமல் இருக்கின்றார்கள். என்னுடைய வெளிகாமம் கிழக்கு பிரதேசத்திலே 720 குடும்பங்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இதில் அரசு அதிபர் அவர்களும் இருக்கின்றார். நீங்கள் சொல்லக்கூடாது தமிழ் மக்கள் காணிகள் வழங்கப்பட்டால் போக தயாரில்லை என்று சொல்லக்கூடாது. ஒரு நேரம் இங்கே காணிகள் வழங்குவது தொடர்பாக ப்ரொபோசல் கேட்கப்பட்ட போது எத்தனையோ குடும்பங்கள் விண்ணப்பித்தார்கள். ஆனால் அன்று அந்த கேட்ட ராஜபக்ச அரசாங்கம் அதை பங்கிட்டு கொடுக்கவில்லை. நீங்கள் உடனடியாக ஒரு கொள்கையை வகுத்து இந்த 14,750க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கின்றார்கள். மக்கள் போக இல்லை என்று நீங்கள் கௌரவ தலைவர் அவர்களே,
கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் ஒரு இடத்துல சொன்னீங்கள் மக்கள் போக தயாரில்லை என்று. இதுல அரசு அதிபர் சாட்சியாக இருக்கின்றார். ஒரு தடவை காணிகளை அபிவிருத்தி, தயவு செய்து இதை கேளுங்கள், ஒரு நிமிஷம் கேளுங்கள், தயவு செய்து கௌரவ அமைச்சர் அவர்களே ஒரு தடவை கேளுங்கள். காணிகளை பகிர்ந்தளிப்பதாக கௌரவ தலைவர் அவர்களே, இதுல முக்கியமான ஒருபோதும் கௌரவ தலைவர் அவர்களே, நாங்கள் அரசியல் செய்யவில்லை. நீங்கள் இதை பங்கிட்டு கொடுத்து விட்டால் எந்த அரசியலும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே அரசியல் செய்யலாமே. இது எங்களுக்கு அரசியல் அல்ல. கௌரவ தலைவர் அவர்களே, நான் 2020 இந்த பாராளுமன்ற உறுப்பினராக வந்து இருக்கிறேன். அதுக்கு முதலமைச்சராக இருந்திருக்கலாம். தொடர்ச்சியாக வந்து ராணுவத்திலிருந்து சொல்ல வேண்டாம். உடனே சொல்றேன், நீங்க எங்க இருந்தீங்க? நீங்க எங்க இருந்தீங்க? இதுதான் முதல்வர் நீங்க கலைக்கிறார். ஒவ்வொரு கூட்டத்திலும் வந்து நான் இந்த வீடியோவை பார்த்தீங்களே, நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட மனநிலை உள்ள சமூகத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட மனநிலை உள்ள அரசியல்வாதிகள் உங்களுக்கு பிரதேச சபையிலையும் அதுலையும் இதுலையும் வந்து இப்ப என்னடா ஒரு வடிவ விளை கொள்ளுங்க, நல்ல புத்தி உள்ளவன் படிச்சு போயிடுவான்டா, நல்ல ஒழுக்க சீலமா இருக்கிறவன் நல்லவா இருக்கிறவன் படிச்சு போயிடுவான். இந்த அரசியலுக்கு வாரவன் முழுக்க சாக்கடையானாக தான். எங்களை மாதிரி யாரையாவது தூக்கி படிச்சு போட்டு இந்த வாழ் இருந்தவன் தூக்கி அரசியலுக்கு போட்டா ஒளிய, அப்படி போட்டா பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. மற்றபடி இந்த அரசியல் இதுதான் இவ்வளவு காலம் உங்களுக்கு அரசியலா இருந்தது. ஞாபகம் வச்சுக்கொள்ளும். உங்களுக்கு திருப்பவும் சொல்றேன், உங்களுக்கு இந்த அரசியல் தான் தமிழர்களுக்கு மிஞ்சும். நான் இன்றைக்கும் ஆசைப்படுறது ஒரு படிச்ச சமூகத்தை அரசியலுக்கு ஒன்று தள்ளணும். 12 பேருமே படிச்சவன் டீசென்டான ஒருத்தர் நான் தட்டுறதுனால என்ன மாதிரி இல்லாம நான் ரவுடி, நான் ஒரு அம்மா கோழி மாதிரி குஞ்சுகளை பாதுகாக்கணும்டா, பிறந்து வந்தா கொத்தி தான் ஆகணும். கௌசல்யா மாதிரியான அப்பாவிகளை பாதுகாக்கணும்டா நான் ரவுடியா இருந்தானா ஆகணும், காவாலியாக இருந்தா தான் ஆகணும். ஆனா நான் கொண்டு வர்றது இப்படி கலைக்காது, கௌசல்யா இப்படி கத்தாது மீட்டிங்ல, அல்லது நான் கொண்டு வர அரசியல்வாதி பிரகாசன் எப்படி எங்கேயாவது கத்திருக்கிறீங்களா நீங்க? ஜெகதாஸ் இப்படி குளறி அடிபட்டுறது எங்கேயா நீங்க கண்டிருக்கிறீங்களா நீங்க? இன்றைக்கு எனக்காக பிரகாசனையும் ஜெயதாசும் போய் இன்றைக்கு மரம் நட்டிருக்காங்க. இப்படியான ஆக்களையா நான் கொண்டு வந்து இந்த அரசியலை விட்டுருக்கிறேன்னு யோசிச்சு பாருங்க. இந்த தானே கேமராவை முன்னுக்கு வச்சு நான் இவ்வளவு காலம் லைவ் போட்டிருக்கேன். என்ன நானே லைவ் போட்டவன் இல்லை. நான் என் எத்தனையாயிரம் லைவ் இருக்கு எடுத்து பாருங்க. என்ன நானே லைவ் போட்டிருக்கேன். என்ன முன்னால நடக்குதுன்றத சமூகம் தெரிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காக லைவ் போட்டவன் தான் நான். இந்த மனநிலை கொண்டாக்கள், இந்த மனநிலை கொண்டாக்கள் நீங்க எப்படி பேர் வைக்க போறீங்கன்றது உங்களோட விருப்பம், சரிதானே? அதாவது தன்னை தானே எழுப்பி குளர்றதை ரெக்கார்ட் பண்ணி தன்னுடைய முகப்புத்தகத்துல அப்லோட் பண்றதுல உள்ள மனநிலைய என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு உண்மையாக இருக்கிற அரசியல்வாதிகளை நான் உருவாக்குறத நீங்க தடுப்பீங்களாக இருந்தா, திரும்ப நான் தெளிவா சொல்றேன், உங்களுக்கு நல்ல அரசியல்வாதிகளை சமூக அக்கறை உள்ள நல்லவர்களை கொண்டு இந்த அரசியலுக்கு நான் விடுறதை நீங்க தடுப்பீங்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரியான அரசியல் தான் அரசியல்வாதிகள் மிஞ்சும். ஸ்ரீதரன், கட்டகலத்தன், கஜேந்திரகுமார், இந்த நிரோஸ் மாதிரியான அரசியல்வாதிகள் தான் மிஞ்சும். இந்த சண்டை எங்கென்றால் டிசிசி மீட்டிங்ல நடக்கிற சண்டை. டிசிசி மீட்டிங்ல வந்திருந்து கொண்டு தானே எழும்பி இப்ப விலகாலம் என்ன சொன்னீங்க? அர்ச்சுனா கூட்டத்தை குழப்புறார், அர்ச்சுனா வாரதால கேள்வி கேட்கறதால கூட்டம் குழம்புது. கணக்க படிச்ச மேதாவிகள் என்ன சொல்லிச்சு நம்மால் உன் அர்ச்சுனாவால பிரச்சனை உண்டு. கடைசி 2 டிசிசி மீட்டிங்கு நான் அமைதியாக இருந்தேன். நான் ஒன்றுமே கதை கதைச்சிடும் முத்தா மட்டும்தான் காய்ச்சேன். நான் தெல்லிப்பட போகணும். நேற்று என்ன நடந்தது? தெல்லிப்பட வைத்தியசாலைக்கு அமைச்சர் வந்திருக்கிறார். அந்த மாற்றங்களை கொண்டு வரணுமா? காய்ச்சி தானே ஆகணும், கயந்திர மேல கொடுத்து தானே ஆகணும். வேற வழியே இல்லை, விடமாட்டாங்களே வாங்க. இப்ப நீங்கள் மனச்சாட்சியோட இந்த வீடியோ பாக்குறார்கள், மனச்சாட்சியோட சொல்லுங்க எனக்கு. நான் கஜேந்திரகுமாரோட அடிபட்டு இந்த வைத்தியசாலையை மத்திக்கு கொடுத்து அபிவிருத்தி செய்த நான் துரோகியா? எனக்கு செருப்பு மாலை போடணுமா? அல்லது இந்த கஜேந்திரகுமார் தண்ட படத்தை பிரிண்ட் பண்ணி தனக்கு தானே மாலை போட்டுக் கொள்ளணுமா? மனச்சாட்சியோட சொல்லுங்க. நான் என்ன பாவம் செய்து நான் எனக்கு செருப்பு மாலை போடுறது? கொஞ்சம் யோசிங்க. நான் என்ன மஹிந்த ராஜபக்சட்ட போய் காசு வேண்டினானா? நாமல் ராஜபக்சட்ட போய் காசு வேண்டினானா? ரணில் விக்ரமசிங்கிட்ட போய் காசு வேண்டினானா? இல்ல தமிழ் ஜனாதிபதி என்று சொல்லி உண்ட ரக்கேக்குள்ள அரியநேந்திரன் ரக்கேக்குள்ள நான் போய் வீட்டுக்கு போடுங்கன்னு சொல்லி போட்டு சஜித்துக்கு போடுங்கன்னு சொல்லி போட்டு சஜித்தோட டீல் அடித்தனானா? இல்ல அனுரவோட தான் நான் டீல் அடித்தனானா? அந்த பொம்பளையோட போய் கதை கேட்கல ஒரு வசனம் எனக்கு அப்ப 50 லட்சம் 10 லட்சம் இருக்கான். நான் கேட்டேன் அரசியல், இது அரசியல்.
நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதாக இருந்தால் என்னோட அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது, அதுல ஒரு நெகோசியேஷனுக்கு வருவீங்களா இருந்தா நான் சப்போர்ட் பண்ணேன். இவ்வளவு தான் அந்த பொம்பளையோட காட்சி, நான் டாக்டர் பொம்பளையோட அதை லீக் பண்ணினது யாரு? என்னுடைய மயூரன். எங்களோட குரூப்ல தான் நாங்க போடணும். மயூரன் தான் அதை எடுத்து, மயூரனும் என்னுடைய இன்னொரு நண்பரும் சேர்ந்து தான் அதை லீக் பண்ணினது. சோ யோசிச்சு பாருங்க, நான் செய்த குற்றம் என்ன? செருப்பு அதாவது வைத்தியசாலையை டெவலப் அன்றைக்கு வந்த அமைச்சர்கிட்ட ஒரே ஒரு வைத்தியரை தவிர மிச்சம் முழுக்க கன்சல்டன்ட் சொல்லி இருக்கணும், இதை மத்திய கொண்டு போனதுதான் நல்ல தீர்மானம். ஒரே ஒரு கன்சல்டன்ட் தவிர மிச்சம் முழு பேரும் சொல்லி இருக்கணும், இதை மத்திக்கு கொண்டு போறதுதான் நல்ல ஒரே ஒரு தீர்மானம். ஆனா எங்கட கஜேந்திரமார் அன்றைக்கு வந்திருந்து என்ன சொல்லி கொண்டு டிசிசி மீட்டிங் தெளிவலையில இல்ல, முழு வைத்தியர்களும் எதிர்க்கணும். எதிர்க்கிற வைத்தியர் யாரும் பார்த்தா ஜிஎம்ஓஏ சுஜந்தன் அன்றைக்கு போயல அந்த மீட்டிங். இரண்டாம் அமைச்சருக்கு முன்னால போயிருந்தால அவன் தூக்கி அடிப்பான். அமைச்சர்கிட்ட போய் கதைக்கல. சுஜந்தன் டாக்டர் சுஜந்தனால அன்றைக்கு தெல்லிப்பள வைத்தியசாலையில போயலாது. பாய்சன் ஒரு சர்ஜன் ஒரு ஆள் இருக்கிறார், அவர் அன்றைக்கு முழுக்க சர்ஜரியை செஞ்சு கொண்டு இருந்தார். அமைச்சர் வர இடத்துக்கு போகவே இல்லையா. ஜிஎம்ஓனுடைய அடுத்த தவில் என்னோட ஸ்ட்ரோக் அடிச்சு போயிருந்தார், அவருடைய பேர் மறந்து வச்சிருந்தா நான் சொல்லுவேன். என்னோட வைத்தியர், அவருக்கு கடவுள் கொடுத்த தண்டனை. அண்மையில ஒரு ஸ்ட்ரோக் வந்திருந்தது, அவருக்கு பாரிசவாதம் வந்திருந்தது, கடவுள் கொடுத்த தண்டனை. இவர்களுடைய நரி குணத்துக்கு கடவுள் கொடுத்த தண்டனை. இவங்க யாருமே அன்றைக்கு போய் அமைச்சரை சந்திக்க போகல. நல்ல வியோஜி மேர் அங்க இருக்கிறாங்க, நல்ல சர்ஜன் மேர் இருக்கிறாங்க, அவங்க நல்ல கன்சல்டன்ட் மேர் அங்க இருக்கிறாங்க. எல்லாருமே போய் என்ன சொன்னவங்க, தெல்லிப்பள வைத்தியசாலை மத்திக்கு எடுத்ததை நாங்கள் வரவேற்கிறோம், நாங்கள் அதை உண்மையாவே ஒரு பெரிய விடயமா கருதுறோம். இப்ப சொல்லும் கூட அர்ச்சுனாக்கு செருப்பு மாலை போடணுமா இல்லையாண்டு போடுங்க, நீங்க போடுங்க, அது பிரச்சனை இல்லை. கஜேந்திரமார் கூட்டம் தான் இதுக்கு செருப்பு மாலை போடுறதுக்கு தகுதியான கூட்டம். ஏனென்றால் தங்களுக்கு தாங்களே போட்டுக்கொண்ட செருப்பு மாலை அது எனக்கு போட்ட அருஷன்னா தெளிவாக சொல்லி இருக்கிறார். அது அர்ச்சுனாக்கு போட்ட செருப்பு மாலை இல்ல, தங்களுக்கு தாங்களே போட்டுக்கொண்ட செருப்பு மாலை. திரும்ப சொல்றேன், கஜேந்திரமார் கூட்டத்துட்டு அடுத்ததாக கிளிநொச்சி வைத்தியசாலையை தான் டெவலப் பண்ண போறோம். உங்களால முடிஞ்ச ஆணியை பிடிங்க பாருங்க, ஸ்ரீதரன் சொல்றோம். அடுத்ததாக கிளிநொச்சி வைத்தியசாலையை தான் நாங்கள் டெவலப் பண்ண போறோம். உங்களால முடிஞ்ச ஆணியை பிடிங்க பாருங்க, முடிஞ்ச ஆணிய பிடிங்கி பாருங்க. நான் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு நான் போகத்தான் போறேன். முடிஞ்ச ஆணிய பிடிங்கி பாருங்க. உங்களுக்கு 1 வீக் டைம் தரேன், நீங்கள் எல்லாம் போய் அந்த வைத்தியசாலையை பற்றி கேச்சு பாருங்க. ஓகே, மீடியாக்கள் வருதாண்டு நான் போறேன், அப்படி வருது. எனக்கு தேவை ராசா, இந்த சமூகத்துல வாழ வழி இல்லாதவனை கொடுக்க. என்னுடைய பர்த்டே இன்றைக்கு நீங்க நினைச்சிருக்கீங்களா, நான் பெரிய ஹோட்டல்ல எல்லாம் போய் சாப்பிட்டு பெரிய இதெல்லாம் சாப்பிட்டு பண்ணிட்டு 1000 ரூபா கூட சாப்பாட்டு பாசல் இதான் இவ்வளவு நேரம் என்னுடைய சாப்பாடு. இப்ப இந்த பானும் சம்பலும் சரிதானே, இந்த இதுக்குள்ள இருக்கு பானும் சம்பலும் ஒரு பிளேன் டீயும் தான் என்னுடைய இந்தியன் சாப்பாடு. சரிதானே, நாங்கள் பெரிய ஆர்ப்பாட்டமா எல்லாம் பர்த்டேக்கு எல்லாம் கொண்டாடுறேன். எனக்காக கொண்டே மறந்தான் நட்டுருக்காங்களே, நான் பின்னால் நினைக்கிறவங்க விளங்கிச்சா. எனக்காக கொண்டு போய் ரோட்ல குழந்தை பிள்ளைகளை விட்டு போட்டு ஸ்கூல் யூனிஃபார்மோடு ஜாழ்ப்பாணத்தின் கிங்கு எல்லாம் யாருமே வீடியோ போடுறதுக்கு எனக்கு இல்லை. ஆனா பேஸ்புக் முழுக்க நிலைமை வழியுது. அர்ச்சுனா என்ன எதிர்க்கிற, என்ன கேவலமா கதைக்கிற சமூக ஊடகங்கள்ல கூட எங்க அர்ச்சுனா அன்னைக்கு வாழ்த்துக்கள் தான் போட்டுக்கிறாங்க. மற்ற வளமையாவே எனக்கு மீமோட்டி என்ன வச்சு உழைக்கிற சமூக ஊடகங்கள் கூட அர்ச்சுனா நாங்க வாழ்த்துக்கள் தான் போட்டுக்கிறோம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசுல இருக்கிறவனுக்கு உண்மையானவனுக்கு தெரியும். நாங்க தேவையில்லாம அந்த மனுஷனை எதிர்க்கிறோம். அந்த மனுஷனும் போயிட்டா கவலையோட சொல்றேன் பர்த்டே உண்டு, அந்த மனுஷனும் போயிட்டா எங்களுக்கு கதைக்கிறதுக்கு யாரும் இல்லைன்றதுக்கு ஒவ்வொரு தமிழனுக்கும் விளங்கும் அது. ஆனா காவாலி கூட்டம் டிக்டாக்ல அந்த தமிழ் பிரியா அந்த பிள்ளைய யாரு கல்யாணம் கட்டுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரியான மனநோயாளிகளை லண்டன்ல இருந்தோன்னு வீடியோ போட்டு கொண்டு சீமானுக்கு சப்போர்ட் ஆகும். அம்மா கொண்டு எங்கேயாவது ஒரு இடத்துல காட்டணே என்ற செல்லம், நீ என்னுடைய தங்கச்சியா இருந்தா நான் இழுத்து பிடிச்சு கொண்டே கலவரத்தில் அடிச்சு உன்னை நான் ஹாஸ்பிட்டல் எங்கேயாவது மறந்து எடுத்துருப்பேன். இந்த டிக்டாக்ன்றது ஒரு மனநோயாளிகள் வாழுகின்ற ஒரு இடம். அங்க இருக்கிறவங்க முழுக்க என்னடா அந்த டிக்டாக்ல மட்டும் தான் தூசணத்திலையும் அதுலையும் இதுலையும் வீடியோ போடலாம், ஒவ்வொரு பொம்பளைய கிழிக்கலாம், படங்களை போட்டு எங்களோட வக்கிரத்தை மேக்சிமம் காட்டக்கூடிய இடம் டிக்டாக். சரிதான், ஒருத்தனுக்கு எதிரான வக்கிரத்தை மேக்சிமம் காட்டக்கூடிய மனநோயாளிகள் சஞ்சரிக்கிற இடம் தான் டிக்டாக். டிக்டாக் ப்ரொஃபைல் என்னோட இருக்கு. நான் ஏதாவது கண்டென்ட் எடுக்கணும்டா, ஏதாவது யூடியூப்ல கதைக்கிறது கண்டென்ட், ஏதாவது பிரச்சனை என்ன நடக்குன்னு பார்க்கணும்டா தான் டிக்டாக் போடுறேன். இந்த போஸ்ட்டுகள் ஒன்றுமே போடல. நினைக்கிறேன் இது வரைக்கும் 6 போஸ்டோ 7 போஸ்டோ 2 இடத்துக்கு போட்டிருக்கேன். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனான்றது என்னுடைய ஒரிஜினல் டிக்டாக் ப்ரொஃபைல்ல இந்த வீடியோக்கள் நான் போட்டது இல்லை இது வரைக்கும். சரிதானே, நான் ஒன்றை மட்டும் சொல்றேன் உங்களுக்கு, இந்த நிரோசண்ட சண்டைக்குரிய காரணம் என்னன்னு தெரியுமே. வாங்க அதையும் ஒரு பார்ப்போம், என்ன காரணம்னு பார்ப்போம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த கிரிக்கெட் கிரவுண்ட் அமைக்கிற இடம் அங்க ராணுவம் வேணும். இப்ப மக்கள் கேட்கிறாங்க ராணுவம் வேண்டும் என்று மண்டதீவுல சரியா.
அது இல்லாம உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பருத்தித்துறையில ஒரு பிரதேசத்துல ராணுவத்தை கட்டணும், அங்க உள்ள மக்கள் போராடுறாங்க, ராணுவம் வேணும். உள்ளக ரீதியாக வந்து நீங்க பாதுகாப்பு கொடுக்க போறீங்க வந்து போலீஸுடைய கடமை. உங்களுக்கு பாதுகாப்பு தேவைன்னா வந்து நீங்க போலீஸை வந்து அதிகரிக்கிறதுக்குரிய கௌரவ உறுப்பினர் அவர்களே, நீங்களும் தான் கடந்த கால பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தீர்கள். கடந்த கால அரசாங்கத்திற்கும் நீங்கள் இருந்தீர்கள். இவ்வளவு காலம் நீங்கள் என்ன செய்தீர்கள்? கௌரவ உறுப்பினர் அவர்களே, நீங்களும் தான் கடந்த கால பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தீர்கள். கடந்த கால அரசாங்கத்திற்கும் நீங்கள் இருந்தீர்கள். இவ்வளவு காலம் நீங்கள் என்ன செய்தீர்கள்? இப்போது நாங்கள் கேட்கின்றோம், இப்படி ஒரு குழப்ப சூழ்நிலை ஒன்று ஏற்படுத்தாமல் மக்களுடைய தீர்ப்பையும் மக்களுடைய முடிவையும் எதிர்பார்த்து அதை விட்டு சும்மா கதைக்க வேண்டாம். தம்பி அந்த தம்பிக்கு சில அந்த தம்பி தான் நான் கேட்க மேடம், கையால தான் நீங்க கொண்டு காடு அந்த தம்பிட்ட வந்து நான் கேட்கணும். அவர் இங்க இருந்தவர். நான் 2020 இருந்து பாராளுமன்ற உறுப்பினராக வந்து இங்க இருக்கிறேன். அதுக்கு முதலும் வந்து நாங்கள் இருந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக வந்து ராணுவத்திடம் இருந்து காணி விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்ற வேண்டாம் வந்து நாங்கள் தான் செய்யறோம். சொல்றேன், நீங்கள் எங்க இருந்தீங்கள்? இதுதான் முதல் நிரம்பி கலைக்கிறது. ஒவ்வொரு கூட்டத்திலும் வந்து நாங்கள் கலைக்கிறோம். எழுத்து மூலம் வந்து கொடுத்திருக்கோம். உங்களை கையாள வந்து இங்க கொண்டு வந்து குழப்ப பார்க்காதீங்க. நாங்கள் எதுவும் கையாள இல்லை. நாங்கள் வடமராட்சி வடக்கு கிளப்பு சங்கத்தினுடைய சமாச தலைவர். நீங்க சும்மா கையால் கதைக்க வேணாம், சரியா? நீங்கள் உலக காலம் நினைத்திருந்தால் இந்த பிரச்சனையை முடித்திருக்கேன். நீங்கள் பின்னக்க முன்னுக்கு நின்று வேலைகளை செய்து போட்டு இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன். 15ஆம் தேதி போராட்டத்துக்கு ஒவ்வொரு கடத்தொழில் சங்கத்திட்டையும் உதவியை கேட்டு போய்க்க சமாச தலைவராக இவர்கிட்ட நாங்க உதவி கேட்ட போது இவர் வெளிப்படுத்தின ஒரே ஒரு விஷயம், இந்த அரசாங்கம் காணி தராம இந்த அரசாங்கம் தரப்போது அவைகளுக்கு எதிராக போராட்டம் செய்றீங்கன்னு கேட்டவர். அப்ப இவேல் கொடுத்த வாக்குறுதி அரசாங்கத்தில வாக்குறுதி இல்ல, மக்கள் காணி மக்களுக்கு சொன்னா ஒரு சமாச தலைவர் என்ற ரீதியில எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி இருக்கணுமா இல்லையா? கடத்தொழில் சமாசத்தால் எந்த உதவியாவது எங்களுக்கு கிடைச்சதா? சகல ஒத்துழைப்பை பாராளுமன்ற உறுப்பினரை எதிர்த்து நீங்க கேள்வி கேட்கிறதா இருந்தா நீங்களும் உங்களோட தகுதிகள் வேலைகளை சரியான முறையில செய்யணும். இந்த அரசாங்கத்திற்கு இவ்வளவு நேரமா இதுல இருந்து எழுப்பி நான் கேட்க ஒருத்தரும் எங்கட கதையை எங்களுக்காக மதிப்புக்குரியவர்கள் கதைச்சு கொண்டிருக்க நாங்க பேசாம இருந்தோம். காரணம் இருக்கு, அவரை கதையை கேட்கிற அளவுக்கு யாருக்கு முதல் நான் சொல்ல வரைக்கும் மைக் கொடுக்க வேணாம். மைக் எல்லாத்துக்கும் மைக் எடுங்க, மைக்க கொடுங்க. கட்சியில் வேலை செய்வாங்க, மைக்கெல்லாம் எடுங்க முதல்ல. இதே உங்கள்ட்ட அதே அரசாங்கத்துக்கு தான் கேட்கிறோம், எங்க காணியை விடுங்கோவே சொல்லித்தானே ஆட்சிக்கு வந்து நீங்க 5 வருஷத்துக்கு விடுவீங்களா? அங்க பார்த்து சொல்லுங்க, மொத்த பார்த்து சொல்லுங்க. அதே அமைச்சர்கிட்ட விட்டா பாப்போம் என்ன விடுறாமன்னு சொல்லி எங்க விட்ட நீங்க சங்கத்தினுடைய சமாச தலைவர். நீங்க சும்மா கையால் கலைக்க வேணாம், சரியா? நீங்கள் உலகால நினைத்திருந்தால் நீங்கள் ஒவ்வொரு கடத்தொழில் உதவியை பெற்று போக சமாச தலைவராக வெளிப்படுத்திய ஒரே ஒரு விஷயம், இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் தரப்போது போராட்டம் செய்யுங்கன்னு கேட்டார். அப்ப இதே கொடுத்த வாக்குறுதி அரசாங்கத்துல வாக்குறுதியில மக்கள் காணி மக்கள் சொன்னா ஒரு சமாச தலைவர் ரீதியில எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி இருக்கணும் இல்லையா? கடத்தொழில் சமாசத்தால் எந்த உதவியாளர்களுக்கு கிடைச்சதா? சகல ஒத்துழைப்பு எதிர்த்து நீங்க கேட்கிறதா இருந்தா நீங்கள் உங்களோட தகுதிகளை சரியான முறையில செய்யணும். இந்த அரசாங்கத்தில் நேரமாக கல்வி நாங்கள் கேட்க ஒருத்தர் கதையை கேட்க எங்களுக்காக மதிப்புரியவர்கள் கலைந்து கொண்டு நாங்கள் பேசாத அதெல்லாம் தலை கேட்கிற அளவு இவருக்கு என்ன தனிமையிலே ஒரு கட்சியான கதை இல்லாம என்னன்னு கேட்பேன். இதே அவர்கிட்ட நாங்க 15ஆம் தேதி போராட்டத்தை கேட்ட பொழுது எங்களுக்கு என்ன சொன்னவர், எங்களுக்கு சொன்னது இந்த அரசாங்கம் இதே உங்கள்ட்ட அதே அரசாங்கத்துக்கு தான் கேட்கிறோம், எங்க காணியை விடுங்கோவே விடலன்னு சொல்லித்தானே ஆட்சிக்கு வந்து நீங்க 5 வருஷத்துக்கு விடுவீங்களா? அங்க பார்த்து சொல்லுங்க, மொத்த பார்த்து சொல்லுங்க. அதே அமைச்சர்கிட்ட விட்டா பாப்போம் என்ன விடுறாமன்னு சொல்லி எங்க விட்ட நீங்க ஒரு பாதையை தவிர வேற என்ன விட்ட நீங்க காணியில இந்த வரைக்கும் 23
உறுதிக்கான இதுல நீங்க யாரும் விஸ்தரிப்புக்கு காணி தேவையில்லைன்னு சொன்னீங்க. ஆனா ஏதாவது ஒரு இன்டர்நேஷனல் விமானத்தை எங்களை பலாலியில் வைக்கணுமா? இந்த வாகமானம் ஃபுல்லா வடமாநிலத்தில் இருக்கிற வெளிநாட்டுக்காரர்கள் அதிகமாக வருறீங்க. ஒரு விமானத்தை என்னன்னா கொழும்பு கட்டுநாயகத்தில் ரக்கிற ஒரு விமானத்தை இங்க இருந்து இங்க ரக்கலுமா? உங்களால முடியுமா? விமான நிலையத்துக்கு கண்டு காணியை எடுக்கிறீங்க. ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, சர்வதேச விமான நிலையம் என்றால் கையை இந்தியாவுக்கு அதை மாற்றேனுமா? சில பிள்ளைகள் இருந்தது அமைதியான முறையில் எழுப்பினு கேட்டுக்கொண்டிருக்க திடீரென்று ஒரு ஆள் தான் எழுப்பி குழப்பினர். எந்த கேள்வி நியாயமா? எந்த கேள்வி பிள்ளை என்றால் நீங்க சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க அண்ணா. எங்களுக்காக கதைச்ச ஒரு பிரதிநிதியை தான் அவர் எழுப்பி கேள்வி கேட்டு ஐயா கடந்த ஆட்சியில இருந்தேன்னு சொல்லி நீங்க கேட்டா இந்த ஆட்சியில இருக்கீங்க என்ன இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கி இருக்கும் இந்த அந்த நிரோஸ் என்கின்றவற்ற அரசியல் உண்மையாக அந்த காணியை விடுவிக்க போறோம் போராடுறது அந்த மைக்கை வச்சு கொண்டு கத்தி கொண்டு ஒரே ஒரு தம்பி மட்டும்தான். அவன் மட்டும்தான் தன் ஆக்களை எல்லாத்தையும் கூட்டி ஒருங்கிணைச்சு என்னோட நான் சொன்ன ஏற்கனவே பல தடவைகள் என்னோட போம் எல்லாம் தந்து பாராளுமன்றத்துல இன்றைக்கு அதை கதைக்க பண்ணி அதுக்கு ஒரு சிறப்பு கூட்டம் எல்லாம் போட்டு நடந்து கொண்டிருக்கிறது யாராலன்றது உங்களுக்கு தெரியும். இந்த உண்மையாவே கஷ்டப்படுறது அந்த தம்பி தான். ஆனா அதுல 3 என்பிபி காரன் வேற அடிபடுறானுகள், அது வேற பிரச்சனை. அது சந்திரசேகர பிரச்சனை. சந்திரசேகர திட்டமிட்டு ராக்கினாரா திட்டமிடாம ராக்கினாரான்றத அனுரவினுடைய செம்புகள் எங்களை சொல்லுங்க. வேற ஒண்ணும் தேவையில்லை. நான் நடுநிலையா தானே கதைக்கிறேன். அது திட்டமிட்டு ராக்கப்பட்ட ஆக்களா திட்டமிடாமல் ராக்கப்பட்ட ஆக்களா அல்லது இவங்க என்பிபிக்கு சம்பந்தமான ஆக்களா இல்ல சட்டியோட எல்லாத்தையும் இழுத்து போட்டு அதுக்கு ஆளை ரக்கி தலையை வெட்டி போட்டு கேவலமா எல்லாம் இதுல போட்டிருக்காங்க. இதுல அடிச்சது இந்த வீடியோ நான் பேஸ்புக்ல இருந்தா எடுத்து நான் நீங்களே சொல்லுங்க. சரிதானே? நீங்களே சொல்லுங்க. இந்த மாதிரியான காவாலித்தனமான நிரோஸ் மாதிரியான ஆக்கள் மீட்டிங்கை குழப்புறதா அல்லது இன்றைக்கு வந்திருந்து குழப்பினாக்கள் குழப்புறதா இல்ல கேள்வி கேட்கிற அர்ச்சுனா தான் இப்ப நிப்பாட்டிட்டேன். நான் என்ன செஞ்சிட்டேன் என்றால் நான் இப்ப யோசிச்சேன், இந்த சமூகத்துக்காக போராடி 4 கேள்வியை கேட்டாலும் படிச்சவன் மாதிரி நீ ஓகே உன்னை ப்ரொஜெக்ட் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட்டை கொண்டு வான்னு கேட்டா கூட இவர் பெரிய புடுங்கி இவருக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், இவர் தான் எல்லாத்தையும் கேட்பாரா, ஏன் எங்களுக்கு கேட்கலாதா? அப்படிப்பட்ட மனநோயாளிகள் தான் நாங்கள் வச்சிருக்கிறோம் சமூகத்துல. திருப்பவும் சொல்றேன், லெனின் சொல்லி இருக்கிறார், ஒரு அழிவடைஞ்சு போற சமூகத்துல அதை காப்பாற்றணும் ஒருத்தன் எழும்புவார். எழும்புறவனை நோக்கி 1000 முட்டாள்களை அந்த சமூகம் நிறுத்தும். எங்க எழும்பிப்பார்? எழும்புறவன் வைத்தியனாக இருந்தால், அவனுக்கு மனநோய் சம்பந்தமான அறிவுகள் இருந்தால் அவன் பிரஷர்களை தாங்கிக் கொள்வான். எழும்புறவன் சாதாரண பொதுமானாக இருந்தால் இப்படி விட்டுட்டு ஓடுவான்டார். அவங்களுக்கு எழும்புறவன் கொஞ்சம் ஏழுமானவன் அடிப்பம் என்று நிற்கிறவன் நிற்பான். இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 வருடங்கள் முடிஞ்சிருக்கு. 2 வருடங்கள். இதே 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி என்னோட பர்த்டே தாண்டி அடிபாடு நடக்குது. வச்சிருக்கு. ஜூலை மாதம் போராட்டம் நடக்குது. சரிதானே? இப்ப ஜோசிங்கடா யாரு இந்த விமர்சனங்களுக்கு பயந்து ஓடினது, யார் விமர்சனங்களுக்கு முகம் கொடுக்கிறேன். இந்த வரைக்கும் 2 வைத்தியசாலை வடக்கு மாநிலத்துல மிக சிறப்பாக மாத்தி இருக்கிறேன். என்ன தொடர்ந்து நின்று எல்லா அநீதிகளையும் நான் கேட்க வேணுமா? இல்ல நான் பைத்தியக்காரனா? இல்ல எனக்கு நீங்க செருப்பு மாலை தான் போட போறீங்களா? இல்ல நான் உங்களுக்கு தேவையே இல்லையா? இல்ல நான் என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு என்னால போகவா? நான் போயிட்டு தான் போகவா? இதை தீர்மானிக்க வேண்டும்ன்றது நீங்கள் இந்த வீடியோ முழுக்க பார்த்துட்டு ஒரு கொமெண்ட் அடிக்காம ஒரு கருத்தை சொல்லாம இது ஏதோ நடக்குது யாழ்ப்பாணத்துல, நாங்கள் அதை அப்படியே பார்த்துட்டு பம்பளை அவன் ஏதோ அச்சுனா வீடியோ போட்டிருக்கான் அதை பார்ப்போம் என்று நீங்க இருக்கிற நீங்கள் தான் இந்த சமூகத்துல மிகப்பெரிய சுயநலவாதிகள். ஒரு விஷயத்த ஒரு கள்ள ப்ரொஃபைலாவது உருவாக்கி உங்க கதைங்கடா. உங்களோட மனச்சாட்சிக்கு நான் செய்யறது சரியாக இருந்தா கதைங்க. உங்களுடைய மனச்சாட்சிக்கு அர்ச்சுனா செய்யறது பிழையாக இருந்தால் அர்ச்சுனாவை விமர்சியுங்க. அது உங்களுடைய மனச்சாட்சி என்றது உங்களுடைய அம்மா அப்பாண்ட வளப்பிலையும் உங்களோட பிறப்பிலையும் நீங்கள் ஆனன்றதுல தான் இருக்கு. உங்களோட மனச்சாட்சியை நான் மாத்தலாது. சோ இங்கே அந்த ஏழைகள் 253 குடும்பமும் ஒரு இராணுவத்தின் ஒரு இதை கட்டி வச்சிருக்காங்க. ஒரு
மாடமாளியை கட்டி வச்சிருக்காங்க. 253 குடும்பத்தினுடைய காணிகள்ல ராணுவத்தின் மாடமாளியை கட்டி வச்சிருக்கிறாங்க. சோ நீங்க மனச்சாட்சியோட சொல்லுங்கடாப்பா, அந்த கதைக்கிற அந்த தம்பி பாவமா அல்லது இந்த கேவலங்கட்ட அரசியல்வாதி நிரோஷ் இந்த தம்பியால ஆக்களை பாவிக்கிறாங்களா? கட்டக்களத்தின பாருங்க, வந்துருது அதுல வீடியோ எடுத்து போட்டு கொண்டிருக்கான ஒரு இடத்துல. ஆனா வெளி உள்ளவன் கதைக்கிறான். அந்த வெளி உள்ளவனை இந்த கஜேந்திரகுமார் டீம் போய் பிடிச்சிட்டு அடுத்து அரசியல் செய்யறது கொண்டு இல்லையே, தையிட்டி உடைச்சு போட்டேன். ஆகவே இப்ப அங்க ஓடிச்சு, அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிடும். ஆக அர்ச்சுனா ராமநாதன் இவர்களுடைய அரசியலை கெடுக்கிற ஒரு ஃபிகரா, இல்ல அர்ச்சுனா ராமநாதன் செருப்பு மாலை போட வேண்டிய ஒரு காவாலியா? இந்த வீடியோ ஜோசப் பாக்குறாங்க, திங்க் பண்ணுவோம். மனம் இருந்தா ஒரு கள்ள ப்ரொஃபைல்ல சமூகத்துக்கு நல்ல விடயங்களை எழுதுங்கடா. கள்ள ப்ரொஃபைல்ல நல்லாவும் பாவிக்கலாம். ஒரு வீடியோவை நீங்க போடுறீங்கன்னா அதால சமூகத்துக்கு லாபம் வருதுன்னா அந்த வீடியோ தொடர்ந்து போடுவோம். இப்ப நான் நாளைக்கு இருக்கிறோம் இல்லையோ, எங்களோட தம்பி யாரு எங்களோட சதீசிட்டு முளத்தீவு சதீசிட்டு மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி எங்களோட பிரயாசன ஜெயதாசன் எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். எனக்கு என்னுடைய பர்த்டே செலிப்ரேட், நான் என்னுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்றேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வரைக்கும் நான் யார்டையும் காசு கேட்டதும் இல்லை, காசு கேட்க போறதும் இல்லை. என்னுடைய பர்த்டே செலவழிக்க காசுன்னு சொல்லி பிரயாசனுக்கு நன்றி, ஜெயதாசுக்கும் நன்றி, சதீஷுக்கு நன்றி. அதே நேரத்துல ஜோந்தனுக்கும் நன்றி. தம்பி அவன் ஜோந்தனுக்கும் நன்றி. நீங்க லாரதுல ஜோசிங்கடாப்பா. ஜோந்தன் மாதிரி 4 பேர் Facebook'ை தொடக்கினார், யூடியூப்பை தொடக்கி இந்த சமூகத்துல நடக்க வேண்டிய விடயங்களை கதைப்பமாக இருந்தால் இந்த சமூகத்துல நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி அதுதான், வேற எதுவுமே இருக்காது. எனக்கு சார்பா நீங்க யூடியூப் இந்த சுரேஷ் டிக்டாக் எல்லாம் எனக்கு சார்பா தான் எழுப்பிச்சுது. எல்லா சனமும் பாடினார்கள், புத்திய காட்டினாங்க, எங்கேண்டே தெரியாது. இந்த இன்னொரு டிக்டாக் வெண்ணிமைந்தன் எங்கண்டே தெரியாது. மற்ற இன்னொரு மனநோயாளி டிக்டாக் கூட்டம் பண்ணி இருக்கு, தமிழ் பாக்ஸ் ஒரு பொட்ட குரலோட, அது எங்கேண்டே தெரியாது. நீங்கள் காணாமல் போறதா இல்ல நீங்க வாழ்றதான்றத உங்களுடைய மனநிலை, சமூகத்துக்காக நீங்க என்ன சிந்திக்கிறீங்க என்பதுதான் தீர்மானிக்கும். அடுத்த ஒரு அப்டேட்ல மறுபடியும் சந்திப்போம். வணக்கம், டாக்டர் ராமநாதன்.